ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா பெட்ரோல் வண்டி. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க டீசல் வண்டி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ பெட்ரோல் வண்டி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10. ஸோ i10 வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 3 வண்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2009 மாடல் பெட்ரோல் வண்டி. மூணுமே பெட்ரோல் வண்டி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் 1.85 வருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்குது. ஸோ 1 லட்ச ரூபா வரைக்கும் லோன் போட்டுக்கலாம். சொந்த வீடு இருந்துச்சு லோக்கலில் அப்படின்னா. ஸோ வெளியூராக இருந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல வேல்யூபுளான வண்டி இது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் பண்ணி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வரைக்கும் பண்ணலாங்க. ஸோ இது 1.85 வருது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்கிறது, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i10. இது 2008 மாடல். பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸ் தான். இதுக்கு லோன் அவைலபிள் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி தான். 3 வண்டியுமே பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி தான். ஸோ அடுத்த வண்டி பார்க்கலாம். இந்த வண்டி 1.75 வருது. 2008 மாடல். பேப்பர்ஸ், இன்சூரன்ஸ், எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i10. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2009 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுத்தோன்னா 1,65,000 கேட்குறாங்க. ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி லைன் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 100% தெளிவாக இருக்குங்க. மற்றபடி பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ரீபெயிண்ட்னா டோட்டலாக ஒரு அடியோ டென்ட்டோ இருக்காது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லு டோட்டலாகவே ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் வண்டி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட் இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏசி லைன் மட்டும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தாங்கன்னா 1.65 கேட்குறாங்க. இருக்கிற ஆஸ்யூஷுவல் கண்டிஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா 1,45,000 வருது. ஸோ 3 ஐட்டம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்னென்ன வண்டி இருக்குங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஹுண்டாய் சாண்ட்ரோ 2005 மாடல். ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ பெட்ரோல் வண்டி, லெதர் சீட்டு, பவர் விண்டோ வரல, பவர் ஸ்டேரிங் வந்துடுறதுக்கு நார்மல் விண்டோ தான் வருது. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டயர் பாயிண்ட் ஒரு 50-60% இருக்குது. என்ஜின் தெளிவாக இருக்குங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,19,000 வருது. ஸோ வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நீட்னஸாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். ரூஃப்லாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ சின்ன வண்டி இல்லாமல் கொஞ்சம் பெரிய வண்டி மாதிரி தெரியும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,19,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட் ஸ்பார்க். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி அண்ட் பெட்ரோலு. எல்பிஜி வந்து கம்பெனி எல்பிஜி. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரே ஓனர் வண்டி தெளிவாக இருக்குங்க. மைனராக சின்ன அந்த பம்பர்லாம் சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அதை ரெடி பண்ணோன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு இந்த மாதம் தான் முடிஞ்சு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறாருச்சுன்னா 1,35,000 வருதுங்க. இருக்கிற கண்டிஷனுக்கு எடுத்துக்கிறதா இருந்தால் 1,15,000 வருதுங்க. ஹோண்டா சிட்டி 2006 மாடல். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி, பெட்ரோலு. உங்களுக்கு அலாய்ஸ் வீல் எல்லாமே வந்துடுது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,65,000 சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபுளாக வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நெகோசியேட் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2006 பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி வந்து கரண்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எட்டியாஸ் லிவா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2013 மாடல். ஓனர் 3 ஓனர் வந்துடுறாங்க. பெட்ரோல் வண்டி, பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. லோன் ஆப்ஷன் உண்டு. ஸோ நீங்கள் லோக்கலில் திருப்பூரில் சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வண்டி 2013 மாடல். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். டயர் பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா பவர் ஸ்டீரிங். மார்க்கெட்டில் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்மள்ட்ட ரொம்ப கம்மி தான். ஒரு 2,45,000 கொடுத்துர்லாங்க. 2,45,000 இந்த வண்டி கொடுத்துர்லாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ஃபோர்ட் ஃபியஸ்டா. ஃபோர்ட் ஃபியஸ்டாவில் நம்மள்ட்ட 2 இருக்குது. சரி, நேற்று வந்து இந்த டீசல் வண்டி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்க்குறது பெட்ரோல் வண்டிங்க. இது டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியோ டென்ட்டோ இந்த வண்டியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வண்டியில் ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,45,000 வருது. பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. 2006 மாடல். பேப்பர்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ஹுண்டாய் வெர்னா. ஸோ இந்த வண்டி 2008 மாடல். பேப்பர்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வண்டியோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய்ஸ் வீல் வந்துடுது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு, டச் ஸ்க்ரீன், ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாமே வந்துடும். 1,65,000 வருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனபுளாக கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நெகோசியேட் ப்ரைஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வாரத்தில் நம்மள்ட்ட என்னென்ன பெட்ரோல் வண்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதுவும் இல்லாமல் டீசல் வண்டி என்னென்ன இருக்குன்றதை நம்ம மேலாப்பில் திரும்ப காமிச்சிட்றேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2006 மாடல் டீசல் வண்டி. பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஃபோர்ட் ஃபியஸ்டா. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே சேம் ப்ரைஸ் தான். 1,45,000 வருது.
ஃபியட் லீனியா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2009 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அலாய்ஸ் வீல் முதற்கொண்டு போட்டிருக்காங்க. 1,65,000 வருது. ஃபியட் புண்டோ 2010 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து 1,65,000 சொல்கிறாங்க. மல்டி பிராண்டட், அதை பார்த்தீங்கன்னா மல்டி ஜெட் என்ஜின் டீசல் வண்டி. உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா 1,65,000 இருக்கிற கண்டிஷன் எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா 1,45,000 வருது. செவர்லெட் பீட் 2012 மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,15,000 வருது. 2012 மாடல். மகேந்திரா லோகன் 2007 மாடல். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, டீசல் வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாடா ஸ்மோ கிராண்டு 8 சீட்டர் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது. எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா 1,85,000 கேட்குறாங்க. இருக்கிற அசிஷுவல் கண்டிஷனுக்கு வேணால் நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 1,55,000 கூட வந்து எடுத்துக்கலாம். நேரில் வந்து பாருங்கள், என்ஜின் தெளிவாக இருக்குது, டயர் பாயிண்ட்லாம் நல்லா இருக்குது. ஸோ 2010 மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ இது நம்ம வியாபாரத்துக்காக சொல்லலை, இருந்தாலும் வந்து நேரில் வந்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் என்ஜின் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய அடியோ டென்ட்டோலாம் கிடையாது, நீட்னஸாக இருக்குது. 1,55,000 இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், ஒரு ப்ரீமியம் டைப் காரு 2006 மாடலு. உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 வண்டி காமிக்கிறேன். 3 வண்டி பார்த்திங்கன்னா ஏர் பேக் டைப்பு, அலாய் வீலு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் டோட்டலாக. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,85,000 சொன்னாங்க. ஸோ வாங்க நெகோசியேட் ப்ரைஸ் பண்ணி, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரீசனபுளாக பண்ணி ஒரு 1,70 அந்த ரேஞ்சு கூட கொடுக்கலாம். ஏன்னா ஏர் பேக்கு, அலாய் வீலு, அதுக்கப்புறம் பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டலாக கரண்ட்டில் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா நல்ல லக்ஸுரி கேட்டகரி வண்டி, நல்லா கப்பல் மாதிரி இருக்கும் பாருங்கள். வண்டி வந்து நல்ல என்ஜின் உங்களுக்கு தரமாக இருக்குங்க. நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட் ஆப்ட்ரா. இந்த வண்டி 2008 மாடல். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா அலாய் வீல் எல்லாமே ஏர் பேக் டைப். பார்த்திங்கன்னா இந்த 3 வண்டி பார்த்திங்கன்னா ஏர் பேக் டைப் தான். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,45,000 வருது. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியரில் எல்லா வண்டியும் இன்டீரியர் இப்போ காமிக்க முடியாது வீடியோஸில். சரி, நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட முடியாதுன்றதுக்காக நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,45,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு ரெனால்டு ஃப்ளூயன்ஸ் பார்த்திங்கன்னா டீசல் வண்டி 2011 மாடல். நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு. இது பாருங்கள், கேமராலே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப லென்த்தியான வண்டி, நல்ல லக்ஸுரி கேட்டகரி வண்டி. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,25,000 நம்ம கொடுத்துர்லாங்க. 2,25,000 கொடுத்துர்லாம். இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்டீரியர் இப்போ காமிக்க முடியல. நீங்கள் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நல்ல ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட, எந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து அனுப்புவாங்க, இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே எடுத்து அனுப்புவாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2011 மாடல். பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி 2,25,000 கொடுத்துர்லாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த சேனலை மொதல் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.